அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் வி புவனேஸ்வரி, உதவி பேராசிரியர் தமிழ் துறை. சென்ற வாரம் கம்சனின் வதம் மற்றும் 4 யுகங்கள் குறித்து தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் முதல்வர் ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். கடந்த வாரத்தில் கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணுறது, அப்புறம் துவாரகையை உருவாக்குறது, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம மீண்டும் இப்போ பாண்டவர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கர்ணன் பற்றி நம்ம அவருடைய பிறப்பு மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் எப்படி வளர்ந்தார் அதை பற்றி இந்த வாரம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கர்ணன் ஏற்கனவே நாம் சொன்னது போல் துர்வாச முனிவர் குந்திக்கு கொடுத்த வரம், அவர் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருக்கும், அதற்காக வரம் கொடுக்குறேன் என்று துர்வாச முனிவர் ஒரு வரத்தை கொடுக்குறார். அப்போ குந்தி ஒரு 12-13 வயது தான் இருக்கும். அப்போ ஸோ அந்த ஆர்வத்தில் அவங்க இந்த மந்திரம் வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரத்தை பயன்படுத்தினோடனே அவங்களுக்கு சூரியன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கின்றது. ஸோ அதுதான் கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் பிறக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ குந்தி பயந்துட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு ஒரு கூடையில் வச்சு தான் பொத்தியிருந்த சேலை துணியும் வச்சு அந்த ஆற்றுல விட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தைய அதிரதன்னு ஒரு தேரோட்டி, அவன் காலையில் ஆற்றுல குளிக்க வரும் பொழுது அந்த குழந்தை சத்தத்தை கேட்டு எடுத்துகிட்டு போகிறான். வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கும் குழந்தை இல்லை. ஸோ அவங்களும் அவங்க மனைவியும் நம்மளே வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்துறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. இந்த அதிரதன் யாருன்னு பார்த்திங்கன்னா பீஷ்மரோட தேரோட்டி. பீஷ்மரோட ரதத்துக்கு அதிரதன்னா தேரோட்டி. இப்படி அவங்க வளர்த்திட்டு வராங்க. அப்போ அவனுக்கு வசுசேனன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வசுசேனன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அவன் வளர்ந்துட்டு வரும்பொழுது அவனுக்கு மற்ற தேரோட்டுறதுலாம் அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்பா தொழிலே செய்யணுங்கிற மாதிரிலாம் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு எல்லா கலைகளும் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஆர்வப்படுறான். ஸோ அவங்க தந்தையும் ஏதோ சொல்லி பார்க்குறாங்க, பட் அவன் கேட்குறதில்ல. நான் வித்தை தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வப்படுறான். அப்போ இதில் 2 விதமான கருத்து சொல்லப்படுது. ஒன்று துரோணர்கிட்ட போய் கேட்குறான். ஸோ துரோணர்கிட்ட போய் நான் வில் வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது துரோணர் கற்றுக் கொடுக்குற மாதிரியும் ஒரு கதை வருது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, துரோணர் நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, நீ பிராமணனும் கிடையாது, அதனால் நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. 2 பார்ட்டும் இருக்குது. பட் முக்கியமான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா துரோணர் தான் சொல்லி கொடுத்த மாதிரி வருது. ஸோ துரோணர்கிட்ட வில் வித்தையெல்லாம் கற்றுக்கிறார். ஸோ இப்படி இப்போ கற்றுக்கிட்டு வரும்பொழுது அவர் இயற்கையாகவே வசுசேனன் எல்லாத்துக்கும் கொடை கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் அவன் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவான். அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, குழந்தையாக இருக்கும் பொழுது யாரை பார்க்க வந்தவங்க அவங்க கையை பிடிச்சோன்னா குண்டலத்தை கழட்டி கையில் கொடுத்துட்டாம்பாங்க. கையில் என்ன இருக்கோ அதை குழந்தையாக இருக்கும்போதே கொடுத்துருவான். அந்தளவுக்கு கொடை பண்பு அவன்கிட்ட நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்படி அவன் கற்றுக்கிட்டே வரும் பொழுது அவனுக்கு மேலே இன்னும் நிறைய கற்றுக்கணும், துரோணர் சொல்லி கொடுத்தது இல்லாமல் இன்னும் நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வமெல்லாம் அவனுக்கு வருது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான், நம்ம பரசுராமர்கிட்ட போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பரசுராமர் சத்திரியன் யாருக்குமே கற்றுத்தர மாட்டார். அவர் சத்திரிய குலத்தையே அழிக்கிறதுக்கு 2-3 தலைமுறை அழிச்சவர். அவருக்கு தனி கதை இருக்குது. அதனால் சத்திரியர்கள் யாருக்குமே சொல்லித்தர மாட்டார். ஸோ அவர் பிராமணர்னு சொல்லி நம்ம போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்ணன் என்ன பண்ணுறான், போய் தான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அங்கே குருகுலத்தில் சேர்ந்துக்கிறான். ஸோ அப்போ பரசுராமர் மிகவும் திறமையானவர் இல்லையா. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வித்தைகளும் அவருக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த வித்தை எல்லாமே அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. தெய்வீக அஸ்திரங்கள்,
இது எல்லாமே வந்து எப்படி உபயோகப்படுத்துறது, இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, இதை வந்து எல்லோரும் தேவர்கள்லாம் பார்க்குறாங்க. தேவர்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்திரன் வந்து என்ன இவன் வந்து நிறைய கற்றுக்கிறான், கற்றுக்கிறதுனால அர்ஜுனனோட சிறந்த வில்லாளி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். இந்திரன் யார்? அர்ஜுனனுடைய அப்பா. இந்திரன் மூலமாக தானே மந்திர சக்தியால் அர்ஜுனன் பிறகுறான் குந்தி தேவிக்கு. அப்போ ஒரு நாள் வந்து கர்ணன் வந்து படுக்கிறதுக்காக தலையணை கேட்குறார். அப்போ வந்து கர்ணன் என்ன சொல்ல, நீங்கள் தொடையிலே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமர்ந்துடும். அப்போ பரசுராமர் அவர் தொடையில் தலையை வச்சு படுத்துக்கிறார். ஸோ அப்போ இந்திரன் என்ன பண்ணுறான், வண்டு மாதிரி உருவம் எடுத்து வந்து கர்ணனோட தொடையை ஓட்ட போடுறான். ஸோ வலி தாங்க முடியல கர்ணனுக்கு. இருந்தாலும் குருவோட தூக்கம் கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியை தாங்கிக்கிறான். அப்போ ரத்தம் வருது. அந்த ரத்தம் வந்து பரசுராமர் கையில் பட்டு அவர் முழிச்சிடுறார். முழிச்சோன்னா பார்த்தோன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இப்போ அவர் சொல்கிறாரு, இது வந்து கண்டிப்பாக நீ வந்து பிராமணனாக இருக்க முடியாது. ஸோ பிராமணன் இந்த அளவுக்குலாம் வலி தாங்க மாட்டான், நீ வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி நான் கற்றுக்கிற ஆர்வத்தில் தான் உங்கள்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் பரசுராமருக்கு கோவம் வருது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சாபம் விட்டுறாரு. நீ வந்து எல்லாமே கற்றுக்கிட்ட, ஆனால் வந்து இது உன்னுடைய உயிருக்கு வந்து பிரச்சனை வரும் பொழுது இந்த வித்தையெல்லாம் உனக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ அதுதான் பின்னாடி வந்து குருட்சேத்திரத்தில் வந்து கர்ணன் சாகிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இவருக்கு இதுமாரி நிறைய கர்ணனுக்கு இதுமாரி நிறைய சாபங்கள் கிடைக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பிறகு என்ன ஆகுது, இங்கே வந்து நம்ம பாண்டவர்கள் வந்து எல்லாம் கல்வியெல்லாம் முடித்து அவங்க அதை வந்து ஒரு பறைசாற்றுறதுக்காக ஒரு அரங்கத்தில் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த அரங்கத்தில் தான் எல்லோரும் தங்களுடைய திறமையெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. அர்ஜுனன் வந்து வில்லு விட்டு எல்லாம் காமிக்கிறான், துரியோதனன் அவனுடைய கதாயத்தை வச்சு காமிக்கிறான், பீமன் இந்த மாதிரி எல்லாமே அவங்கவுங்க திறமையை காமிச்சிட்ருக்காங்க. அப்போ கர்ணன் அங்கே வரான். வந்து நான் வந்து என்னுடைய திறமையை காமிக்கிறேன்ட்டு இது பண்ணுறான், வில்லெல்லாம் விட்டு அவனும் இது பண்ணுறான். அப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்தோட நான் தான் சிறந்த வில்லாளி, எங்கூட வந்து அர்ஜுனனை வந்து போரிட சொல்லுங்கள், நான் என்னுடைய திறமையை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கவங்க எல்லாமே அரச குலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வந்து தங்களுடைய திறமையை காமிச்சிட்ருக்காங்க, நீ யார், நீ வந்து எந்த குலத்தை சேர்ந்தவன்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவனால் பதில் சொல்ல முடியல. அப்போ இவங்க வந்து நீ அரசன் இல்லாதனால நீ யாருன்னு திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, நான் வந்து தேரோட்டியின் மகன், அதிரதன் வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கொஞ்சம் பரிகாசம் பண்ணுறாங்க. ஸோ பீமன் வந்து என்ன சொல்கிறான்னா, யாகத்துக்கு வச்சிருந்துக்கிற பொருள்லாம் வந்து நாய்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ துரியோதனனுக்கு கோபம் வருது. துரியோதனன் பார்க்குறான், நமக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர், ஏன்னா பாண்டவர்கள் ரொம்ப பலசாலியாக இருக்கிறனால இந்த மாதிரி நமக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோபமாக என்ன சொல்கிறான், வீரத்தை தான் பார்க்கணும், குலத்தை வந்து பார்க்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தா நிறைய வந்து பாண்டவர்கள் பிறந்ததே ஒரு சந்தேகத்திற்கிடமாக இருக்குது. துரோணர் பிறந்ததும் இயற்கையாக பிறக்கலை, கிருபாச்சாரியர் பிறந்ததும் இயற்கையாக பிறக்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவனும் பேச ஆரம்பிக்கிறான், துரியோதனன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ உடனே என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து எனக்கு அரசன் இல்லைன்னு தானே இது பண்ணுறீங்க, நான் வந்து இப்போவே வந்து அவனை வந்து அங்க தேசத்துக்கு அரசனாக்குறேன், குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க தேசத்துக்கு அவனை வந்து நான் அரசனாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து அவனை அரசனாக்கிடும், கிரீடம்லாம் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி விட்றான். ஸோ அப்போ கர்ணன் வந்து துரியோதனன்ட்ட
நீ வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு மரியாதை கொடுத்த, நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன், நான் எப்போவுமே உனக்கு வந்து விசுவாசமாக இருப்பேன், எந்த காலகட்டத்திலையும் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்குள்ளே வந்து பொழுது சாயும் நேரம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கர்ணன் வந்து அங்க தேசத்தினுடைய அரசன் ஆகிடும். இப்போ பாண்டவர்கள் பெருசாயிட்டாங்க, கர்ணன் வந்தாச்சு, அந்த பக்கம் கிருஷ்ணர் பலராமன் வந்தாச்சு. அதே போல் அஸ்வத்தாமன் யார்? துரோணரோட பையன். இப்போ இவங்க எல்லாமே கற்றுக்கும் பொழுது அவனும் வந்து கற்றுக்கிறான். ஸோ அவனும் மிக சிறந்த பலசாலியாக, மிக திறமை வாய்ந்தவனா. ஏன்னா துரோணரோட பையங்கும்போது துரோணர் தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளுமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அவனும் வந்து பரசுராமன்ட்டையும் போய் நிறைய தெய்வீக அஸ்திரங்கள் எல்லாமே கற்றுக்கிறான். ஸோ அவன் அஸ்வத்தாமன் வந்து மிக முக்கியமான அஸ்திரங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கான். நாராயண அஸ்திரம், பாகவத அஸ்திரம், அந்த மாதிரி நிறைய அஸ்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியும். இது எல்லாமே அவன் வந்து குருஷேத்திரத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது பின்னாடி வரும். ஸோ இப்போ இதுவும் நமக்கு வந்து எல்லாமே வந்துடுது. ஸோ இப்போது முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே இங்கே வந்தாச்சு. இதன் பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும் பொழுதே சகுனி வந்து ஹஸ்தினாபுரத்தை அழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கான். ஸோ வந்து துரியோதனன் அவங்க கௌரவர்கள்லாம் நல்லா தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அடிக்கடி வந்து துரியோதனனுக்கும் பீமனுக்கெல்லாம் சண்டை நடக்கும். அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போது துரியோதனன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், இருக்கிறதுலே பீமன் தான் பலசாலியாக இருக்கிறான், நம்ம வந்து அவனை சகுனி தூண்டியதில்லை, அவனை நம்ம எப்படியாவது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதாக இருக்கும் பொழுது சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பீமன் தான் சாப்பாட்டு பிரியனாச்சே, சாப்பாடுன்னு கொடுத்தா யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் மயக்கமாயிடும். அப்போ துரியோதனன் அவங்க கௌரவர்களாக என்ன பண்ணுறாங்க, அவனை ஒரு கயிறில் கட்டி கொண்டு போய் ஆற்றுல கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவன் வந்து கடலுக்குள்ளே போகிறான். அங்கே போகும்போது அங்கே ஆரியக்கான்னு ஒரு பாம்பு, அங்கே கடலில் வந்து வாசுகி தான் பாம்பின் தலைவர், ஆரியக்காங்கிறது அவங்களோட பணியாள் மாதிரி. அவங்க தான் முதல்ல வந்து இவங்க பார்க்குறாங்க. இப்போ நிறைய பாம்பெல்லாம் வந்து இது பீமனை கடிக்கும் பொழுது என்ன ஆகுது, ஏற்கனவே அவன் விஷம் தானே குடிச்சிருக்கிறான், விஷத்துக்கு விஷமே முறிவுங்கிற மாதிரி அவனுக்கு அந்த விஷமெல்லாம் போயிடுது. அப்போ அவன் முழிச்சுக்கிறான், தன்னை கட்டெல்லாம் பிச்சுட்டு அந்த பாம்பையெல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் கடிக்குதுன்ட்டு அதை கொல்றதுக்கு இது பண்ண போகும்போது அங்கே சண்டை நடக்குது. அப்போ தான் இந்த ஆரியக்காங்கிற பாம்பு வருது. அது யார் அப்படின்னா, பீமனோட அம்மா குந்தி இருக்காங்க இல்லையா, குந்தியோட தாத்தா வழி சொந்தங்கள். சூரசேனர் தான் வந்து குந்தியோட அப்பா. அவங்க பரம்பரையில் வந்து ஆரியக்காங்கல்ல அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க. அப்போ அந்த ஆரியக்காவுக்கு தெரியுது இது வந்து நம்மளுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வாசுகிங்கிற தலைவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அங்கே வந்து பீமனுக்கு அங்கே அமுத பானம்லாம் வச்சுருக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. ஸோ அதை குடிக்கும் பொழுது பீமனுக்கு வந்து 1000 யானையோட பலம் அவனுக்கு கிடைக்குது. ஸோ இவங்க துரியோதனன் இவனை கொல்லணும்னு நினச்சி அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஆகுது, பீமனுக்கு வந்து மிகப்பெரிய பலம் கிடைக்குது. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை தூக்கிட்டு மேலே வராங்க. கிட்டத்தட்ட 8 நாள் ஆகிடுது. இப்போ அங்கே குந்தி வந்து இப்போ எல்லோரும் பாண்டவர்கள், குந்தி, பீஷ்மர் எல்லாருமே காணன்னு பதட்டமாக எல்லா பக்கம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பீமனும் நடந்ததை சொல்கிறான். குந்திகிட்டெல்லாம் சொல்லும் பொழுது குந்தி வந்து இதை வந்து நீ வந்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அது இப்போ சொன்னால் வேறு மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும், அதனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிடுச்சு. இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட வளர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் தன்னுடைய கடமையை செஞ்சு தானே ஆகணும்.
அப்போது இளவரச பட்டத்தை யாருக்கு கொடுக்கறது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரனை வந்து இளவரச பட்டம் வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவனை இளவரசன் ஆக்குறாங்க. இப்போ யுதிஷ்டிரனும் மிகச்சிறந்த இளவரசனாக எல்லா பக்கமும் பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு நல்லா விரிவுபடுத்துகிறான். ஹஸ்தினாபுரத்தை மிகச்சிறப்பாக விரிவுபடுத்துகிறான். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இதனால் துரியோதனனுக்கு ஒரு பொறாமை ஏற்படுகிறது. இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, மக்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இளவரசன்லாம் பெருசாகிட்டாங்க, அப்போ யுதிஷ்டிரனை வந்து அரசனாக்கிடணும். ஆனால் இவர் வந்து திருதராஷ்டிரன் வந்து அரசனுக்கு தகுதி இல்லாதவர், வேறு வழி இல்லாமல் இப்போ பார்த்துட்ருக்காரு இல்லையா, அரசனாக்கிடணும், அரசல் புரசல் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அது வந்து சகுனிக்கும் கௌரவர் துரியோதனன் இவங்களுக்கெல்லாம் கோபம் வருது. அப்போ துரியோதனன் போய் அவங்க அப்பாட்ட வந்து, நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி தான் வந்து அடுத்த பதவி வந்து பாண்டுவுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவரும் வந்து இறந்துட்டார். இப்போ நான் வந்து உங்கள் மூத்தவரோட பையன் தானே, அப்போ எனக்கு தானே நீங்கள் வந்து பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பீஷ்மர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரகாரம் யுதிஷ்டிரனுக்கு தான் நம்ம வந்து பட்டம் கொடுக்க முடியும், உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ இந்த கோபமெல்லாம் உனக்கு துரியோதனனுக்கு தனக்கு வந்து அரச பதவி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற கோபமெல்லாம் வருது. அப்போ இது எப்படி வந்து நம்ம வந்து இவங்களை அழிக்கிறது அப்படின்னு சகுனியோடு சேர்ந்து எல்லாமே வந்து திட்டம் போடுறான். இதன் நடுவில் நம்ம வந்து சகுனிக்கு வந்து அந்த தாயக்கட்டை தானே முக்கியம். சகுனியின் பலமே அவனுடைய பகடைக்காய் தான். பகடைக்காய் எதால் செய்யப்பட்டது என்றால் அது வந்து அவருடைய அப்பாவோட எலும்பு, கை விரல் எலும்பு தான் அந்த தாயக்கட்டையை செஞ்சான். அது வந்து ஒரு மந்திர சக்தி மாதிரி அவன் வச்சுருக்கான். அது அவன் என்ன சொன்னாலும் விழுவும், 2னா 2 விழுவும், 4னா 4 விழுவும். ஸோ இதுதான் வந்து சகுனுடைய பலமே. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மீதியை நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று ஐயா. அப்போது சங்க காலத்தில் ஒரு சத்திரியன் கல்வி கற்றுக்க விரும்பும்போது அவன் பிராமணனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு ஆசிரியரே அதை ஒரு மாணவருக்கு ஏற்படுத்தலாமா? அதாவது பரசுராமர் வந்து சத்திரிய வம்சத்துக்கு எதிரானவர். அவர் வந்து 2-3 தலைமுறை சத்திரியர்களே அழித்தவர். அவருக்கு தனியாக ஒரு கதை இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதனால் அவர் வந்து சபதம் போட்டிருக்கார், நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், சத்தியர்களுக்கு நான் வந்து சொல்லித்தர மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கார். ஸோ இது வந்து நீங்கள் கேட்டது வந்து ஒரு நல்ல கேள்வி. நம்ம வந்து மகாபாரதத்தில் அதுதான் நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ மகாபாரதம் வந்து நல்லது, மிக நல்லது, மிக மிக நல்லது பற்றியும் சொல்லுது, கெட்டது, மிக கெட்டது, மிக மிக கெட்டது அனைத்துமே சொல்லுது. அதனால் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மகாபாரதங்கிறது நல்லது மட்டுமே சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதில் வந்து பிறப்பால் குலத்தை பற்றி பேசுகிறாங்க, குலத்தில் வந்து நீங்கள் தாழ்ந்த குலம்னு பேசுகிறாங்க, தேரோட்டி மகன்னு பேசுகிறாங்க, தேரோட்டி மகனால் உனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்படி நிறைய மகாபாரதத்தில் நிறைய சூழ்ச்சிகளும் நடக்கும். சூழ்ச்சி மூலமாக பீமனை கொல்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சகுனியை வந்து அவங்க குடும்பத்தையே வந்து பீஷ்மர் வந்து அழித்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு கதை இருக்குது. சகுனி வந்து சிறையில், சகோதரியெல்லாம் சிறையில் போட்டாங்க அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம் இல்லையா. காந்தாரியோட அப்பா பேர் சுபலன், அவர் ஒரு காந்தாரி நாட்டோட அரசன். காந்தாரியோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கல்யாணம் பண்ணால் கணவன் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, காந்தாரிக்கு ஒரு ஆட்டோட கல்யாணம் பண்ணி வைங்க, கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆட்டை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த காலத்துலேயும் நிறைய இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பரிகாரம், பூஜை, அது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துலேயும் அது இருந்திருக்கு. அதை வந்து சுபலன் வந்து மறைச்சிடுறார், யாருக்கும் தெரியாமல். இது திருமணத்திற்கு பிறகு பீஷ்மருக்கு தெரியுது.
அதனால் கோபம் கொண்டு தான் பீஷ்மர் வந்து அவர்களுடைய 100 சகோதரர்கள் அரசு எல்லாத்தையுமே ஜெயிலில் போட்டார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து 100 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒருத்தருக்கு உண்டான சாப்பாடு தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையில எல்லாம் பார்க்கும் பொழுது கிருபாச்சாரியர் குலத்தை கேவலமாக பேசுகிறாரு. பீஷ்மர் வந்து வலுக்கட்டாயமாக அம்பிகை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாரு. எல்லா தவறுகளும் நடக்கிறத பற்றியும் இங்கே வருது. அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படுகின்றது. தர்மத்தை பற்றியும் வருது. எல்லா விஷயங்களுமே இங்கே வருது. நம்ம வந்து அம்பாவை பார்த்தோம். வலுக்கட்டாயமாக வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அலைகழிக்கப்பட்டு அப்புறம் முருகன்கிட்ட வேண்டி தவம் இருந்து, சிவன்கிட்ட வேண்டி தவம் இருந்து அப்புறம் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்த பிரிவில் என்ன ஆகுறாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அவங்க வந்து அடுத்த பிறவியில் துருபதனின் மகளாகவே பிறக்கிறாங்க. சிகண்டினி பேர் வந்து சிகண்டினி அப்படின்னு பேர். அதாவது திரௌபதிக்கு சகோதரியாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்க பிறக்கும் பொழுது துருபதன் வந்து அவரும் வந்து ஜாதகம் பார்க்குறாரு. ஒரு முனிவர்கிட்ட பார்க்கும் பொழுது அந்த முனிவர் சொல்கிறாரு, இந்த பெண் வந்து கொஞ்ச நாளில் ஆணை மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துருபதனுக்கு ஒரே குழப்பமாகுது. அதனால் வெளியே வந்து ஆண் குழந்தைன்னே சொல்லிடுறாரு. ஆணாகவே வளர்க்கப்படுறாங்க. அப்போ கல்யாண பருவம் வரும் பொழுது அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஒரு பெண்ணை திருமணம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு பெண் தான். ஏன்னா எவ்வளோ வெளி உலகத்துக்கு யாருக்குமே அவங்க வந்து சொல்லலை. ஆணாகவே வளர்க்கப்படுறாங்க. அப்போ இந்த சிகண்டினி வந்து பயப்படுறான். இது கல்யாணம் பண்ணால் தெரிஞ்சிடும், திருமணம் முடிந்த பிறகு தெரிஞ்சதுன்னா நமக்கு அவமானமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்கு போயிடுறான். காட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு எச்சனை பார்க்குறாங்க. எச்சன்னா தேவர்கள் அங்கேருந்து சபிக்கப்பட்டு இங்கே வந்தவங்க தான் எச்சன் சொல்கிறான். அந்த எச்சனை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான், என்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் வந்து நீ வந்து என்னுடைய ஆண் தன்மையை நீ வாங்கிக்கோ, உன்னுடைய பெண் தன்மையை நான் வாங்கிக்கிறேன். அவனும் வந்து ஒரு சாபத்தினால் அங்கே வந்தவன். அவனுக்கு இதுதான் சாப விமோச்சனம், இப்படி மாறுறது தான் அவனுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆண் தன்மையை வந்து சிகண்டினிக்கு கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் இவன் சிகண்டின்னு வளர்றான். இப்போ திருமணமும் செய்து கொள்ளான். இந்த கதை எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அம்பா வந்து பீஷ்மரை பழி வாங்கணும்னு சொல்லி அவ தானே எல்லாத்துட்டையும் தவமெல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்தில் தான் நான் வந்து அவங்கள வந்து பீஷ்மரை பழி வாங்கணும் அப்படின்னு வராங்க இல்லையா. பீஷ்மர் வந்து எப்படின்னா பெண்களோட சண்டை போட மாட்டார், பெண்களோடையும் சண்டை போட மாட்டார், பெண்ணாக இருந்து ஆணாக மாறினவங்ககிட்டையும் சண்டை போட மாட்டார். அதை அந்த யுக்தியை பயன்படுத்தி தான் கிருஷ்ணர் வந்து பீஷ்மரை வந்து குருஷேத்திரத்தில் கொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த செகண்டி வந்து பிறப்படுத்திருக்காங்க. சரிங்களா. இப்போ இதில் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்கணும். பெண்ணாக இருந்து ஆணாக மாறுறாங்கன்னு சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நவீன அறிவியலில் பெண்கள் ஆணாக மாறுறதும் நடக்குது, ஆண் பெண்ணாக மாறிக்கிறான், பெண் ஆணாக மாறுறதும் நடக்குது. இப்போ அந்த காலத்துலேயே இதெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே அங்கே வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அறிவியலும் மகாபாரதமும் பேசினோம்னா அது ஒரு பெரிய கதையாக நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் அங்கே இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே நிறைய தவறுகளும் நடக்குது. குலம் தாழ்ச்சி, தேரோட்டி மகன் சொல்கிறாங்க, உனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, பீமனை கொல்றதுக்கு பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே நடக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன, இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே மகாபாரதத்தில் இருக்குது. ஸோ அதே நல்லதாக எடுத்துக்கிறோம், நல்லதாக எடுத்துக்கணும், கெட்டதாக எடுத்துக்கிறோம், கெட்டதாக எடுத்துக்கிறோம்.
நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று நல்லதொரு கதையினை மகாபாரதின் வாயிலாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மேலும் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் சந்திப்போம். இணைந்திருங்கள் ESCC டிவியுடன்.